ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான வித்தியாசமான ஒரு கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்ம ஹேர் கேர் ரெமெடி தான் பார்க்க போகிறோம். நம்ம முடிக்கு நம்ம இப்போ ஒரு பெட்டு தயாரிக்க போகிறோம். வாங்க, நம்ம முடியை எப்படி நம்ம ஸ்ட்ரென்த் அண்ட் பூஸ்டாக பண்ணுறதுன்றது தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளே ஹோம்மேட் ஹேர் ஆயில் மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு ஹேர் ஆயில் தயாரிக்க போகிறோம். வாங்க, நம்ம அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 லிட்டர் மரச்செக்குலேருந்து கோக்னட் ஆயில் வாங்கியிருக்கேன். மரச்செக்கு கோக்னட் ஆயிலாக வாங்கிக்கோங்க. செக்கில் ஆட்டினதுன்னா நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கும். நம்ம ஒரு ஸ்டீல் பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஸ்டீல் பாத்திரம் நல்லா க்ளீனாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பவுடர்லாம் என்னென்ன பவுடர்னு பார்த்துடலாம் வாங்க. நம்ம இப்போது இதுக்கு மருதாணி பவுடர் 3லேருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் எடுத்திருக்கேன். இது வந்து வெட்டி வேறு பவுடர் ஃபார்மில் எடுத்திருக்கேன். அடுத்து செம்பருத்தி பூவோட பவுடர் இது வந்து ரோஸ்மேரியும் வெந்தயத்தையும் பவுடராக எடுத்திருக்கேன். இது எல்லாமே பவுடர் ஃபார்மில் நான் கடையில் வாங்கினதா. அந்த ரோஸ்மேரியும் வெந்தயம் மட்டும் நான் வீட்டில் அரைச்சிக்கிட்டேன். இது வந்து கருஞ்சீரகம். இது வந்து ஆவாரம்பூ. இது எல்லாமே நாட்டு மருந்து கடை பார்த்து வாங்கிக்கோங்க. நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். இது வந்து நெல்லிக்காயோட பவுடரு. இது வந்து அவுரியோட பவுடரு, அவுரி இலைகள். அப்புறம் இது வந்து ஜடாமான்சி. இது வந்து நம்மளோட கரிசாலை பவுடரு, கரிசலாங்கண்ணி. இது கருவேப்பிலையும் வேப்பிலையும் இருக்குது. இது வந்து முதியார் கூந்தல், அதோட பவுடர் இது. வாங்க, நம்ம இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையுமே நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது எல்லாமே நான் வந்து எசன்ஸாக தான் எடுக்க போகிறேன். அதனால் வந்து நான் இது முழுக்க கோல்ட் ப்ராசஸ் ஆயில் தான். அதனால் நமக்கு எந்த ஹீட்லேயும் நம்ம இதை பாயில் பண்ண மாட்டோம். ஏன்னா இயற்கையாகவே எண்ணெயிலையும் மூலிகை வகைகள்லேயும் வந்து உயிர் சத்துக்கள் நிறைய இருக்கும். நம்ம இந்த பாயில் பண்ணுறனால அது நமக்கு போயிடும். முன்னாடி காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் ஆயிலெலாம் வந்து பாயில் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட்டு வெயிலில் நம்ம பாட்டிலில் எல்லாம் நம்ம ஹெர்பல்லாம் போட்டு வெயிலில் வச்சு தான் எடுப்பாங்க. நம்மளும் அதே ப்ராசஸ் தான் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க செக்கில் எண்ணெயுமே அதில் ஊற்றியாச்சு. அதில் 100 கிராம் நல்லெண்ணெயும் ஒரு 50 கிராம் விளக்கெண்ணெயும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ஆயில் ரெடி ஆகிடும். இதை போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் அதோட எசன்ஸ் வந்து நம்ம இதை 21 டேஸ் வந்து நம்ம அப்படியே ஊற விட போகிறோம். அதனால் இதை அப்படியே ஊறணும். அப்போ தான் அதில் உள்ள எசன்ஸ் எல்லாம் நமக்கு எல்லா பெனிஃபிட்ஸும் அதில் நல்லாவே இறங்கியிருக்கும். இப்போ இதை நம்ம சன்லைட்டில் வச்சு கூட எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு கிளாஸ் பாட்டில் இருந்ததுன்னா நல்லா மூடி போட்டு அதில் வச்சு நம்ம சன்லைட்டில் வச்சு எடுத்துக்கலாம். நம்ம 21 டேஸ் இதை அப்படியே விட்டுறணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த ஹேர் ஆயில் போடுறனால பசங்களோட ஸ்கேல்ஃபுக்கோ நம்மளோட ஸ்கேல்ஃபுக்கோ சரி, இப்போ இருக்க பொல்யூஷன்லேருந்து நல்லாவே நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். இது வந்து நம்ம முடிக்கு நல்ல ஒரு பூஸ்டிங்காக இருக்கும். நம்ம இந்த மாதிரி செஞ்சு நம்ம ஹோம்மேடாக பண்ணும்போது எந்த ஒரு கெமிக்கலும் இருக்காது. குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி நம்பி போடலாம். இது ஏற்கனவே நான் செஞ்சு வச்சுருந்த பேட்ச்சு. இது பாருங்கள், இது லாஸ்ட் டைம் நம்ம இதோட கலர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து எங்கள் அக்காக்காக நான் இப்போ செஞ்சிட்ருக்கேன். வாங்க இதோட கலர் பார்க்கலாம். ஆனால் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லப்போனால் எந்த ஒரு ஹேர் ஆயிலாலேயும் முடி வளராது. ஆனால் முடிக்கு இந்த ஆயில் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஸ்கேல்ஃபுக்கும் சரி நல்லா குளிர்ச்சியாக வச்சுருக்கும். எல்லா விதத்துலேயும் இந்த இப்போ இருக்க மாறுபட்ட சூழ்நிலைகளில் நம்மளோட தலையை இது நல்லாவே பாதுகாத்துக்கும். பாருங்கள், 1 டே ஆயிடுச்சு நம்ம செஞ்சு. இப்போவே எப்படி எசன்ஸாக கலர் எப்படி சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இது அப்படியே ஒரு 21 டேஸ் ஊற விடணும். டெய்லி கொஞ்சம் கிண்டி விட்டுருங்க. இந்த மாதிரி உட்டன் கரண்டியை வச்சு, ஸ்பூன் இருந்தாலும் சரி, நல்லா கிண்டி விட்டுட்டு சன்லைட்டில் வச்சு எடுங்க. போதும். இந்த மாதிரி ஹோம்மேடாக நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அப்பப்போ வரும். பாய்.